ஓகே. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපාත. ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். අලුත් දවසක් දී තිබෙනවා. இந்த புதிய நாளிலும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. මේ අලුත් දවස තුල දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කරනවා. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් අප සමග කතා කළමනවා. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி இருக்கிற நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා යාපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இந்த புதிய ஆண்டுல මේ අලුත් වර්ෂයේදී இந்த நாளிலும் உங்களோடு இந்த இடத்துல இருக்க தேவன் கொடுத்த நல்ல சலாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். ඔබ සමග මේ ස්ථානයේ සිටින දේව අනුග්‍රහය දුන්න නිසා දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. அதே போல ஒரு புதிய வாழ்த்துதலை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ඒ වගේම අලුත් වචනකින් සුබ පතනවා. ஆகவே என்னுடைய பிரசங்க தலைப்பானது මගේ දේශනාවේ මාතෘකාව விரும்பினது வரும். ඔබ ප්‍රිය වෙන දේ ඔබට ලැබෙනවා. விரும்பினது வரும். ඔබට ප්‍රිය වෙන දේ ඔබට ලැබෙනවා. நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். ඊතෝපදේශ පොතේ 13:14. எடுத்தவர்கள் சிங்களத்திலும் வாசியுங்கள். ගත්තයි සිංහල භාෂාවෙන් කියවන්න. நீதிமொழி 13:12வது வசனம். 13:12. ඊතෝපදේශ 13 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි පදය. පැතූ දේ ප්‍රමාද වීමෙන් සිත කලකිරෙන්නේය. ඒත් ආශාව ඉෂ්ට වීම ජීවන වෘක්ෂයක්ය. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தேவ பிள்ளையே, දේවදරුවනි, வாழ்க்கையிலே தேவைகள் மட்டுமல்ல, ජීවිතේ අවශ්‍යතාවයන් පමණක් නොවේ, மேலான நோக்கங்களிலும் தேவ செய்கைகளிலும் எதிர்பார்ப்புகளிலும் ඊළ තිබෙන දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවත් බලාපොරොත්තුවත් நேரிடும் பிரச்சனைகள் சந்தர்ப்பங்களில் එන්නා වූ ප්‍රශ්නයේ අවස්ථාවන් තුළදී வெறுப்பும் சோர்வும் மிகுதியானதாகும். එපා වීමත් අපගේ ජීවිතයේ දේවල් ඇති වෙනවා. ஆனால் නමුත් விரும்பினது வரும் வரை අපි ප්‍රිය වන දේ ළඟා වෙන පිණිස காத்திருக்கவும் අපි බලා සිටින්නටත් மகிழ்ந்திருக்கவும் අපි ඒ තුළ රැඳී සිටින්නටත් நம்பிக்கையா இருக்கவும் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுவோம். අපි බලාපොරොත්තුවත් සමග ඉන්න පිණිස අපගේ ජීවිතය ඇඩගස්සගමු. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේවදරුවනි, விரும்பினது வரும். අපි ප්‍රිය වෙන දේ நம்முடைய வாழ்க்கையிலே நாங்க எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் අපේ ජීවිතයේ අපි බලාපොරොත්තු වෙන සියල්ල அல்லது நம்பி இருக்கிற எல்லா காரியங்களிலும் නමුත් අපි බලාපොරොත්තු වෙන සියල්ල சில நேரத்துல சோர்வும் பிரச்சனையும் தான் மிகுதியா இருக்கு. සමහර විට ප්‍රශ්නේ කම්මැලිකමත් පමණයි තිබෙන්නේ. ஒரு வெறுப்பு சோர்வுகள் மீதியா இருக்கிறது. එපා වීම කම්මැලිකමක් තමයි තියෙන්නේ. அதோடு சில நேரம் எங்களுடைய ஜெபங்கள் அல்லது எங்களுடைய ஒப்பு கொடுத்தல்கள் உபவாசங்கள் எல்லாம் விட்டு போய்விடும். සමහර විට අපගේ යාඥාවන් අපගේ නිරාරවල් අපගේ නාක් වෙලා යයි. இப்படியே நடக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. මෙවැනි ජීවත් වෙනව ජීවිතේ කිතුණු ජීවිතේ නොවේ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார். යාපත් දේවදරුවනේ දෙවියන් වහන්සේ முதலாவது කියනවා. காரியமாக வாசிப்போம். පළවෙනි ලෙස சங்கீதம் 46:10 வாசிப்போம். ගීතවල 44 10 කියවමු. 46:10. 46 10. பிரதர் வாசிங்க தமிழ்ல ஒரு ஆள். சங்கீதம் 46:10. 46 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலேயும் உயர்ந்திருப்பேன். නිෂ්පල වව් මා දෙවියන් වහන්සේ බව දැනගනිව්. ජාතීන් අතරේ උසස් වන්නෙමි, පොළවේ උසස් වන්නෙමි. அங்க முதலாவது குறிப்பாக ඒ පළවෙනි කරුණ නම් காத்திரு. බලා සිටින්න. காத்திருக்கிறது மிகவும் அவசியமா இருக்கிறது. බලා සිටීම හරිම වැදගත් වූ කාරණාවක්. காத்திருக்கிற காரியத்திலே நமக்கு பொறுமை கிடையாது. අපි බලා සිටින කාරණාවේ අපිට විසීමක් නැහැ. காத்திருக்கிற விஷயம் நமக்கு அது பெரிய நமக்கும் தேவனுக்கும் பெரிய இடைவெளியா இருக்கிறது. ඒ බලා සිටින කාරණාව තුළ දෙවියන් වහන්සේලා අපි අතරේ බොහෝ වෙන්වීමක් තිබෙනවා. காத்திருக்கிறதுனாலே நாங்கள் என்ன நன்மை அடைகிறோம் என்பதை நாங்கள் அனுபவித்து பார்ப்பது கிடையாது. බලා සිටීමෙන් කුමන යාපත්යක් භුක්ති විඳිනවද කියලා අපි අත්විඳින්නේ නැහැ. காத்திருப்பதனால் மாத்திரமே அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கண்டடையவில்லை.
මේ බලා සිටීමෙන් මේ දේවල් ලබා ගන්න පුළුවන් කියලා අපගේ ජීවිතය අපි දැන සිටියේ නැහැ. எங்களுடைய வேலைகள் எல்லாம் அவசர வேலைகள். අපගේ කාර්යාවන් ඔක්කොම අදිසි වූ எங்களுடைய කාර්යාවන්. தேவைகளும் அவசரம் இருக்கிறது. අපගේ අවශ්‍යතාවයන් අදිසි. எங்களுடைய தேவைகளிலும் அதிசய அவசரம் இருக்கிறது. අපගේ අවශ්‍යතාවවල අදිසිකමක් තිබෙනවා. ஆனபடியால எங்களுடைய வேலைகளிலே எல்லாமே நாங்க அவசரமாவே எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் இருக்கிறது. එම නිසා අපගේ කාරණාවල් ඉල්ලීම් සියල්ල අදිසි ලෙස තමයි තිබෙන්නේ. இப்பதாரும் මේ වුණත් இப்ப தந்தால் நல்ல, මේ දැන් දුන්නත් இது எனக்கு හොඳයි. கிடைத்தால் நல்ல, මේක මට ලැබුණත් හොඳයි. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. අපගේ බලාපොරොත්තු ලෙස තමයි තිබෙන්නේ. காத்திருக்கிறது என்று சொல்லுகிறது சில காலங்கள் நேரங்களை பொறுத்து இருக்கிறது. සම් බලා සිටීම කියන්නේ සමහර කාලවල් වෙලාවල් ගැන කතා කරනවා. ஆகவே அங்கே பார்க்கிறோம் அமர்ந்திருந்து නිශ්චලව සිට நிශ්චலව அமர்ந்திருக்கிற போது නිශ්චලව ඉන්න මොහොතේ எங்க இருக்கிறோம்? කොයිද ඉන්නේ? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ தேவனுடைய ඉන්නවා. பிரசனத்தை அறிகிறோம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கூடியதாக தேவனையே அறிகிறோம். ඒ උන්වහන්සේගේ ලබා ගන්නා වූ දෙවියන් වහන්සේම දැන සිටිනවා. அந்த இடத்திலே தான் நாங்கள் முக்கியமாக நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் ඒ இருக்கிறது. ස්ථානය තමයි වැදගත් ස්ථානය. අපි නිශ්චලව සිටිය அங்கே යුතුයි. எல்லாமே காத்திருக்கிறது. සියල්ල බලා සිටිනවා. நமக்கு நாம் ஆறறிவு படைத்துள்ள மனிதர்கள். අපිට ප්‍රඥාව ආයකින් මැව්වා වූ මනුෂ්‍යයා. நமக்கு அறிவை தேவன் தந்திருக்கிறார். අපිට ප්‍රඥාව දෙවියන් වහන්සේ දීලා நம்முடைய තියෙනවා. வாழ்க்கையில அறிவை தேவனுடைய வார்த்தைகளூடாக நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචන තුලින් අපිට දැනුම ලබා ගන්න පුළුවන්. வார்த்தைகளூடாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். වචනය තුලින් අපි ලබාගෙන තිබෙනවා. நாளாந்தம் எங்களுடைய வாசிப்பினூடாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். දිනපත අපගේ මෙනෙහි කිරීම ජීවිතෙන් ලබා தேவனை ගන්නවා. அறிகிற அறிவை அடைந்து கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ දැන ගැනීම තුලින් අපි ජීවත් ஒவ்வொரு වෙනවා. ஞாயிறும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். සෑම ඉරිදිනකම දේව වචන இந்த අසනවා. வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஒரு முகப்படுத்துவதற்கு ஏதுவா இருந்தாலும் මේ වචන සියල්ල අපි එක්ටන් කරන්න තිබුණාත් காத்திருப்பது என்பது முக்கியமான கடமை. බලා සිටීම වැදගත් කාර්යයක්. காத்திருப்பது காலங்களை குறிக்கும். ඒ බලා සිටීම කාලවල ගැන කතා காலங்களை කරනවා. ஏறெடுத்து கொண்டு போகணும். ඒ කාලවල පසු කරගෙන යන්න ඕනේ. நாம அவசரத்துல காலமே எழும்பி கலண்டர்ல இருக்கிற வசனத்தை வாசிச்சுட்டு போற மக்கள் இருக்கிறாங்க. අපි අදිසියෙම උදෑසන නැගිලා කැලෙන්ඩරේ තියෙන වාක්‍ය කියවා අදිසියෙන් යන මනුෂ්‍යයන් ඉන්නවා. அதுக்காகவே இன்றைக்கு வசனங்கள் எல்லாம் போட்டு அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ඒ නිසා අද වාතාවරණය அப்படி දාලේම அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். එම උන් හිතනවා. சில நேரத்தில் அதையும் வாசிக்காம வர்றோம். සමහර විට ඒකත් කියවන්න නැතුව දුවනවා. ஆகவே அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே பிரசனத்தையும் அவரையும் அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறோம். නිශ්චල විඳලා උන්වහන්සේගේ අභිමුඛයේ උන්වහන්සේ ජනගන්න බැරුව அப்படி ඉන්නවා. நடக்கிற போதுதான் விரும்பினது வரும். එහෙම ඉන්න මොහොත තමයි ප්‍රිය වූ දේ එන්නේ. விரும்பினது வரும். ප්‍රිය වෙන දේ එන්නේ. சில நேரம் அது எப்படி இருக்கிறோ எந்த விருப்பத்தை நீங்க உடையவளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. සමහරට කොහොමද ඔබගේ මොන කැමැත්තද කියලා ප්‍රශ්නයක් නැහැ. ஆனால் காத்திருப்பது அவசியமாய் නමුත් இருக்கிறது. බලා සිටීම අවශ්‍යතාවයයි. பாருங்கள் சங்கீதம் 104:27 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் கீதாவளி 104 104:27 21 ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලෙලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපා. ஆமென். ආමෙන්. அதுக்கு மேலையும் வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ඒක ඊළ පදවල බැලුවොත් அங்க முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா පළවෙනි පදේ බැලුවොත් அதிலே கப்பலோடும் அதிலே விளையாடும் நீர் உண்டாக்கின திமிங்கலங்கள் உண்டு. 20வது வசனம். சாரி 26வது வசனம். ඒ නැව් යති ඒ ක්‍රියා කරන්නට ඔබ සෑදු ලේවියාතන් ඒ සිටි. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලෙලූයා. அதெல்லாம் காத்திருக்குது. ඒ ඔක්කොම බලා සිටිනවා. ஆண்டவர் தருவார். දෙවියන් වහන්සේ දෙයි. நம்பிக்கையோடு இருக்கு. බලාපොරොත්තු සමගින් மனுஷனுக்கு மட்டும் காத்திருக்கிறது கிடையாது. මනුෂ්‍යයට පමණක් බලා සිටින්න බෑ. வேதத்தில் எழுதி இருக்குது. වචනේ ලියා තිබෙනවා. ஏற்ற வேளையில ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். සුදුසු කාලයේ කෑම දෙයි කියලා ඒ සියල්ල ඔබ කෙරේ බලා සිටිනවා. பறவைகள் காத்திருக்குது. ඒ පක්ෂීන් බලා සිටිනවා. எல்லாம் தேவனுடைய படைப்பெல்லாம் காத்திருக்குது. දෙවියන් වහන්සේගේ මැවීමේ සියල්ල බලා සිටිනවා. மனுஷன் மட்டும் அவசரப்படுகிறவனா இருக்கிறார். මනුෂ්‍යයා පමණක් අදිස්සි වෙමින් පවතිනවා. அவசரம் අදිස්සි அவசரம் අදිස්සි எல்லாத்துக்கும் அவசரம். සියල්ල අදිස්සි. அதெல்லாம் நாங்க சிக்கப்படுறோம். ඒක තමයි අපි අසු වෙන්නේ. இன்னைக்கு வாசகத்துல இருக்குது. අද වාක්‍යයක් තිබෙනවා. இன்னைக்கு வாசிச்சோம் காலையில. අපි උදෑසන මෙනෙහි කරා. நம்ம சிக்க வச்சு போடுவார். අපිව අසු කරන්න තබනවා. நம்மட அவசரத்துல எல்லாம் சிக்கப்பட்டு போயிடும். අපගේ අදිස්සියෙන් අපි සියල්ලට අසු වෙනවා. நாம அறியாம போய் அந்த சிக்கல்கள மாட்டிடுவோம். අපි නොදුනුවත් කමින් ගිහලා ඒ වලට அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ. காத்திருந்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். බලා සිට ජයග්‍රහණය කරනව දරුවෝ ලෙස அதை වෙනස් වෙමු. நடைமுறைப்படுத்திக் கொள்ளுவோம். ඒක අපගේ ක්‍රියාවට නම් වමු. அதிலே கவனமாய்
இருப்போம். ඒකේ ප්‍රවේශම් වමු. அங்க சங்கீதம் 46:10 திரும்ப வாசிக்கிற போது ඒ ගීතාවල 46 10 நீங்கள் அமர்ந்திருந்து ඔබ නිශ්චලව සිට நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். මම ස්වාමින් වහන්සේ කියලා බලන්න. ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், sorry ஜாதிக்குள்ளே ජාතින් අතරින් உயர்ந்திருப்பேன், උසස් කරමි. பூமியிலே உயர்ந்திருப்பேன். පොළවේ උසස් සිටින්නේ. அமர்ந்திருக்கிற போது නිශ්චලව සිටින මොහොතේ தேவனுடையதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். දෙවියන් වහන්සේගේ කාරණාවල් ලබා ගන්න පුළුවන්. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள දෙවියන් முடியும். වහන්සේගෙන් ලබා ගන්න පුළුවන්. தேவனாலே பெற்றுக்கொள்ள දෙවියන් முடியும். වහන්සේ තුලින් ලබා ගන්න පුළුවන්. இதை நாங்க நடைமுறைப்படுத்த வேண்டியவளா இருக்கிறோம். මේක අපගේ ක්‍රියාවට නැති பாருங்க, යුතුයි. බලන්න. இயற்கையிலே இயற்கை அங்கே தேவனால் படைக்கப்பட்டது எல்லாம் தேவனை நோக்கித்தான் இருக்குது. සබාදාම දෙවියන් වහන්සේ මවපු සියල්ල දෙවියන් වහන්සේ කෙරේ බලා தேவனை සිටිනවා. நோக்கித்தான் இருக்குது. දෙවියන් වහන්සේ කෙරේ බලා සිටිනවා. இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குது? ඇයි මේ ඔක්කොම ලියා තිබෙන්නේ? இது என்னன்னா பார்த்து மனுஷன் திருந்தணும். මේ සියල්ල බලලා මනුෂ්‍ය නැති. இதையெல்லாம் பார்த்து மனுஷன் திருந்தட்டும். මේ සියල්ල බලලා මනුෂ්‍ය නැදුනාවේ. திருஷ்டாந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ඒක ඒ ස්ථානේ ස්ථාපනය කළා තිබෙනවා. திருஷ்டாந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ස්ථාපනය කළා තිබෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ நமக்கு சோர்வுகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடம் கொடாமல் අපේ ජීවිතේ කම්මැලිකමට මූලිකත්වය දෙන්නේ நாங்க නැතුව இருக்க வேண்டிய இடத்திலேயே அமர்ந்திருப்போம். අපි ඉන්න ස්ථානයේ අසුන්ගෙන සිටිමු. அந்த தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ බලා සිටිමු. தேவனுடைய பிரசன்னத்தை அறிந்து கொண்டு தொடர்ந்தும் தேவனோடு நடக்க முயற்சி දෙවියන් செய்வோம். වහන්සේගේ අභිමුඛය අඳගෙන උන්වහන්සේ තුල ගමන් කරමු. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. எல்லாம் வரும், සියල්ල එයි. விரும்பினது வரும். ඔබ කැමති උදේ එයි. அப்படின்னு நாங்க காத்திருக்க வேண்டியிருக்கிறது. එහෙමනම් අපි බලා සිටිය යුතුයි. காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. බලා සිටීමෙන් ලබාගත යුතුයි. காத்திருந்து ஓட வேண்டியிருக்கிறது. බලා සිටීමෙන් දිවිය යුතුයි. காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. බලා සිටීමේ අවශ්‍යතාවයක් நம்முடைய තිබෙනවා. விருப்பங்கள் நம்மை சிக்கல்லே கொண்டு போய் விடும். අපගේ කැමැත්ත අපේ සමහර දේවල්ට අසු කර ගන්නවා. நம்முடைய விருப்பங்கள் நாம் அறியாத வழிகளே போயிடுவோம். අපගේ කැමැත්ත අප නොදැනුවත්ව මාර්ගයේ நாங்கள் ගමන් කරයි. எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுவோம். ඔබ අපේ තරවාඩුවත් සමග ජීවත් වෙනවා. எச்சரிக்கையோடு இருப்போம். අපි ප්‍රවේශමෙන් ஆகவே அங்க இரண்டாவது காரியமாக ඒ සියල්ලට වැඩිය இரண்டாவது காரியமாக දෙවෙනි කාරණාව சங்கீதம் 37:4 வாசிப்போம். ගීතාවලිය 37 කියවමු. சங்கீதம் 37:4. ගීතාවලිය 37 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ස්වාමින් කෙරේ ප්‍රීතිමත් වෙව උන්වහන්සේද ඔබගේ සිතේ ආශාවන් ඉෂ්ට කරන සේක. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යාපත්. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, එම නිසා යාපත් දේව දරුවනේ அங்கே வேதத்துல சொல்லப்படுகிறது, වචනේ සඳහන් நீ කරනවා கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතිවන්න. அதுதான் எங்களுக்கும் கஷ்டம். ඒක තමයි අපිට අපහසු දෙය. அமர்ந்திருக்க முடியாத நாம், අපිට නිශ්චල වෙන්න බැරි காத்திருக்க අපට. முடியாத බලා நாம் සිටින්න බෑ. மகிழ்ச்சியா இருக்கவும் முடியாது. ප්‍රීතිය සමග ඉන්නට බෑ. மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ප්‍රීතිය සමග ඉන්නට ஏனென்று බෑ. சொன்னா நாங்க இருக்க வேண்டிய இடம் கர்த்தரிடத்துல. ඇයි නම් අපේ සිටිය යුතු ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේ கர்த்தரிடத்துல, කෙරේ நம்முடைய விருப்பம் எல்லாம் கர்த்தரிடத்துல ஊற்ற வேண்டி இருக்கிறது. අපගේ කැමැත්ත සියල්ල දෙවියන් වහන්සේ තුල වගිරිය යුතුයි. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் தேவனிடத்துல ஊற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. අපගේ කැමැත්ත සියල්ල උන්වහන්සේ කෙරේ වගිරිය යුතුයි. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரிவிக்க வேண்டியவளா இருக்கிறோம். අපගේ කැමැත්ත සියල්ල උන්වහන්සේට ප්‍රකාශ කළ යුතුයි. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ தேவனிடத்துல இருந்து மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். දෙවියන් වහන්සේ තුලින් පමණක් අපිට ලබා ගන්න தேவனால் පුළුවන්. மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள දෙවියන් முடியும். වහන්සේ තුලින් පමණක් අපිට இந்த ලබා ගන්න மகிழ்ச்சி පුළුවන්. தேவனிடத்துல இருந்து தான் வரும். මේ ප්‍රීතිය දෙවියන් වහන්සේ තුල පමණයි එන්නේ. அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, ඒ නිසා තමයි ලියා තිබෙන්නේ கர்த்தரிடத்துல நீ மனமகிழ்ச்சியாயிரு. දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතිය எந்த වන්න. சூழ்நிலையா இருந்தாலும் කිසිම වාතාවරණයක් நீ වුණත් மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டியது ඔබ அவசியம். ප්‍රීතිය සමග සිටීම அங்கே අවශ්‍යයි. ஆபகுக் சொல்லுகிறார், ආපගොක් කියනවා எது இல்லாமல் போனாலும், කිසිවක් නැති වුණා. எது இல்லாமல் போனாலும் කිසිවක් නැති වුණා. கர்த்தரிடத்துல நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். ස්වාමින් වහන්සේ තුල මම ஆமென். ප්‍රීතිය சொல்லுங்க වෙන්නේ. ஹalleluya. හalleluya. எது இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்ல. කිසි දෙයක් නැති වුණා ஏனென்றா உண்டாக்கினவர் அவர், සියල්ල ඇති කරා වූ උන්වහන්සේ உண்டாக்கினவர் அவர். ඇති කළා වූ දෙවියන් ஆகவே වහන්සේ அவர் உண்டாக்க வல்லவராகவும் இருக்கிறார். උන්වහන්සේ ඇති කරන්න බලවන්තයි. நமக்கு செய்து கொடுக்க வல்லவராகவும் இருக்கிறார். sorry நமக்கு செய்து கொடுக்க අපිට வல்லவராக, කරන්නත් බලවන්තයි. நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் அவர். අපිට සියල්ල උන්වහන්සේ කරපු දෙවියන් இனிமேலும் වහන්සේ செய்து முடிப்பார். මින් ඉදිරියට උන්වහන්සේ ஆகவே කරයි. கர்த்தரிடத்தில் தான் மனமகிழ்ச்சியா இருக்க එහෙනම් දෙවියන් வேண்டும். වහන්සේ තුල ප්‍රීතිය அங்கே நாங்கள் තිබෙනවා. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். ඒකේ කොටසක් අපි කියවමු. அப்போஸ்தலர் புத்தகம் 16 அதிகாரம் ක්‍රියා 14 වෙනි පරිච්ඡේදය 25 இருந்து வாசிப்போம். 25 සිට කියවමු. 25 24 இருந்து வாசிங்க. 24ත් කියවන්න. அப்போஸ்தலர் புத்தகம் 16 24 இருந்து. ක්‍රියාවේ 14 24 සිට 16 அப்போஸ்தலர் 16 24 வாசிங்க. எடுத்தோம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று ஆ. அவர்களை உட்காவல்துறையிலே
வைத்தான். தொடர்ந்து வாசிங்க. ராத்திரியிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க ஆமென். ஏன் ஆமென். ஹல்லேலூயா. 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 சில நேரத்துல எங்களுக்கு சந்தோஷம் வந்தால் தான் சங்கீதம் வரும். සමහර විට අපිට ප්‍රීතිය ඇති වෙන මොහොතේ තමයි අපිට ගීතිකා වන්නේ. இங்க மாறுதலா இருக்கிறது. මේ ඉස්සනේ වෙනස්. இங்கே அவர்கள் நமக்கு செய்து காட்டி ඕන් இருக்கிறார்கள். මේ ඉස්සනේ ක්‍රියාවට නම් වල පෙන්නන என்ன அடி அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, கால் எங்க தொங்கினாலும் பிரச்சனை இல்ல, මොන පාර කෑවත් කමන්නේ කකුලෙන් එල්ලුවත් කමක් எப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நாங்க தேவனை பாடுவோம். මොන දේ සිදු වුණත් කමක් மனமகிழ்ச்சியா இருப்போம். අපි ප්‍රීතිය සමග அங்க ඉන්නවා. நடந்த சம்பவம் என்ன? ඒ ඉස්සනේ සිදු වුණ දේ මොනවාද? அடி உதையில வந்தது பாட்டு, ඔවුන්ට ඒ පාර කෑමෙන් ආව ගීතිකාවන්. அடி உதையில வந்தது பாடல். ඔවුන්ට ඒ පාර කෑමෙන් ආව அவர்கள் ගීතිකාවන්. தேவனை பாடினார்கள். ඔවුන් දෙවියන් වහන්සේට ගායනා කරා. கொண்டிருந்தவர்கள் ரட்சிப்படைந்தார்கள். ඒ ඉස්සනේ සිටුපු අය ගැලීම ලැබුවා. கொண்டிருந்தவர்கள் ரட்சிப்படைந்தார்கள். යාසුපු අය ගැලීම சில ලැබුවා. நேரம் நமக்கு எத்தனை பாடுகள் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, සමහර අපිට පීඩාවන් තිබුණත් කමක් நாங்கள் නැහැ. மனமகிழ்ச்சியா இருக்கிற போது, අපි ප්‍රීතිය සමග ඉන්න மகிழ்ச்சியா මොහොතේදී இருக்கிற போது අපි ප්‍රීතිය සමග ඉන්න அவர்கள் මොහොතේදී எங்களை பார்ப்பார்கள். ඔවුන් අප සමග அவர்கள் எங்கள் ஊடாக தேவனை ඔව් காண்பார்கள். අපතුලින් දෙවියන් වහන්සේ அங்கே දකිනවා. அடிக்கப்பட்ட அடிகள் ஒரு விதமா இருந்தாலும் පාර කෑම ලැබුණු සමහර දේවල් තිබුණා. அவர்கள் பாடி துதித்தார்கள். ඔවුන් ගායනා කරමින් மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். ප්‍රීතිය සමග සිටියා. அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம், ඔවුන්ටවත් ආශ්චර්යමත් இவன் වුණා. என்ன மனுஷனப்பா, මේ මොන මිනිස්සෙක්ද? கால்கள் மாட்டப்பட்டிருக்குது, ඔවුන්ගේ කකුල් බදන් ஆனாலும் இவருக்கு பாட்டு வருகிறது, නමුත් මොවුන්ගේ මුඛෙන් ගායනා කරනවානේ. இவர் இப்படி பாடுகிறாரே, මොවුන් කොහොමද ගායනා இவருடைய කරන්නේ? தேவன் யார்? මොවුන්ගේ දෙවියන් இவர் වහන්සේ தேவன் කවුද? எப்படிப்பட்டவர்? මොවුන්ගේ දෙවියන් වහන්සේ இவருடைய කොහොමද தேவன் කෙනෙක්ද? இவ்வளவு நன்மை செய்கிறாரே. මොවුන්ගේ දෙවියන් වහන්සේ මෙතන යාපත් කරනවානේ. ஆச்சரியம். ආශ්චර්යමත් වුණා. ஆச்சரியமா இருக்கிறது. ஆச்சரியமா தூதரே. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ. அங்கே பார்ப்போம் என்று சொன்னால் අපිට බලන්න පුළුවන්. அங்கே 34வது வசனம் வாசிங்க. 34வது வசனம். 34 වෙනි පදය. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தார். ඔහු ඊළ තමාගේ ගෙට ඔවුන් කැදවාගෙන ගොස් ඔවුන් ඉදිරියේ කෑම මේසයක් තබා තමාගේ ගෙයි වැසියන් සියල්ලන් සමග දෙවියන් වහන්සේ අදහමින් බොහෝ ඒ ආරක්ෂක මුරකරුවා. காவலுக்கு இருந்தவர்கள் ආරක්ෂක මුරකරුවා அங்கே என்ன செய்தார்கள்? මොනවාද කරේ? அங்கே காவல் காக்கப்பட்ட போதும் ඒ මුරකරයන් ආරක්ෂාවේ සිටිය இந்த මොහොතේ சூழ்நிலையிலே මේ වාතාවරණයේදී அடிக்கப்பட்டவன் இப்படி ஒரு சம்பவத்தில் இருக்கிறார்கள், පාර කාපු ලැබුවා මෙවැනි අවස්ථාවක් ඉන්නවා. காயப்பட்டவன் இப்படி இருக்கிறார்கள். ඒ තුවාල ලැබු පුද්ගලයා මෙයා ආකාරයෙන් அங்கே ඉන්නවා. அவர்களை கூட்டிக் கொண்டு போய் ඔවුන් රැගෙන ගොස් காயம் கட்டி ඔවුන්ට තුවාල වලට எல்லாவற்றையும் බැවේ செய்து දෙදලා முடித்து සියල්ල අවසන් කරලා போஜனம் கொடுத்து ඔවුන්ට භෝජනය දීලා அவனும் அவருடைய வீட்டார் அனைவரும், ඔවුනුත් ඔවුන්ගේ නිවසේ වරගෙන අපි ගමන් නොකළොත් நாங்கள் எங்களை சார்ந்த மனிதர்கள், நாங்களும் எங்களை சார்ந்த மனிதர்கள் ඉන්න ජනතාවත් යාපත අයිමි කරගන්නවා. விரும்பினது வரும். අපි ප්‍රිය වෙන දෙයි அடி உதையில பாடின போது, පාර කෑම මැදේදී ගායනා කරපු මොහොතේදී துக்கத்துல பாடின போது, දුකේදී ගායනා කරපු මොහොතේදී நோவில பாடின போது වේදනාවේදී ගායනා කරා. நாம நினைச்சிருப்போம் விடுதலை கிடைச்சா நல்லமென்று சொல்லி. අපි මොනවද දන්නේ නිදාස ලැබුණොත් හොඳයි. அதை விட மேலாக ஆத்மாவை அறுவடை செய்ய பண்ணினார். ඊටත් වැඩිය උසස් වූ දේ கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்க. අපනාදය සමග දෙවියන් වහන්සේ ஆத்மாவை அறுவடை பண்ணினார். ආත්මවල සූදානම් ஒரு කරා. ஆத்மாவை அறுவடை பண்ணக்கூடியதா இருந்தது. ආත්මය සූදානම් කරන පිරිස சில තිබුණා. நேரம் காயங்கள், வேதனைகள், சலிப்பு, வெறுப்பு வந்தாலும் සමහර විට තුවාලවල වේදනාවල් එපා அருமையான වීම தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ காத்திருக்கிறதை மறக்காத, බලා සිටීම ගැන අමතක කරන්න එපා. மகிழ்ந்திருக்கவும் மறக்காத, ඔබ ප්‍රීති වෙන්න එකත් අමතක කරන්න එපා. காத்துமிரு, බලා සිටින්න. மகிழ்ந்தும் இரு. ප්‍රීති වන්න. தேவன் நன்மை செய்வார். දෙවියන් වහන්සේ යාපත தேவன் කරයි. நன்மை செய்வார். දෙවියන් වහන්සේ යාපත කරයි. தேவன் நன்மை செய்ய வல்லவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ යාපත කරන්න බලවන්තයි. அங்கே பார்க்கிறோம், අපි බලනවා அவர் என்ன செய்கிறார்? ඔවුන් මොනවද කරන්නේ? மேலும் ராத்திரியிலே ඔවුන් රාත්‍රියේදී அந்த நேரத்தில் தானே ඒ මොහොතේ තමයි அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் ඔවුන් කැඳවාගෙන ගියා. அவர்களை காயங்களை கழுவினால் ඔවුන්ගේ තුවාල පිරිසුදු කරමින් அவனும் அவருடைய வீட்டார் அனைவரும் கூட ஞானஸ்தானம் பெற்றார்கள். ඔවුන් ඔවුන්ගේ නිවසේ සියල්ල බෞතිස්ම ලැබුවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு வேதனையில, துக்கத்தில நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த கூடியவர்களா இருக்கிறோமா? අද වේදනාව මැද දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරන්න පුළුවන් நம்முடைய වාතාවරණයක් விருப்பம் எல்லாம் காயம் கூடாது, අපගේ කැමැත්ත ඔක්කොම තුවාල නොවේ. ஆசீர்வாதம் மாத்திரம், ආශිර්වාදය පමණයි. ஆசீர்வாதம் மாத்திரம். ආශිර්වාදය පමණයි. ஜெபிச்சா ஆண்டவர் நன்மை தரணும். යාඥා කරොත් දෙවියන් වහන්සේ ආපත දෙන්න இங்க ඕනේ. சுவிசேஷம் சொல்ல போய் அடி வாங்கி, සුභාරංචි ප්‍රකාශ කරන්න කියලා පාර කෑම ලබලා சுவிசேஷம் சொல்றதுக்கு அடியும் வாங்கணுமா? සුභාරංචි කියන්න කියලා පාර தேவனை කෑම
தேவனை பற்றி சொல்றதுக்கு அடி வாங்கணுமா? දෙවියන් වහන්සේ ගැන ප්‍රකාශ කරන්න පාර தேவனை කරනවා. மகிமைப்படுத்த நான் துக்கப்படணுமா? දෙවියන් වහන්සේ මහිමටපත් කරන්න අපි දුක් වෙන්න ඕනේද? தேவனுக்காக துதிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனுஷன் வேதனைப்படணுமா? දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන යාඥා කරන මනුෂ්‍ය දුක් அப்படி என்றால் கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம். එහෙම පොඩි වෙලාවක් කල්පනා அப்படி කරලා ஒன்று බලමු. செய்ய போய்தான், එවැනි දෙයක් කරන්න කියලා அப்படி තමයි. ஒன்றை செய்ய போனபடியால் தான் එවැනි දෙයක් කරන්නේ ගියේ නිසා තමයි. விரும்பினது வந்தது. ඕන් ප්‍රිය වුණු කාරණාවල් ரெண்டும் ආවේ. வந்துச்சு. දෙකම ආවා. நோவும் வந்துச்சு, වේදනාවත් ආවා. ஆத்மாவும் வந்துச்சு. ආත්මයත් ආවා. நோவு வராம எதுவும் சாதிக்க முடியாது. වේදනාව නැතුව කිසිවක් நம்முடைய ජයග්‍රහණය කරන්න வாழ்க்கையில බෑ. சில நோவுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், අපේ ජීවිතයේ සමහර වේදනාවල් පිළිගන්න சில කැමතියි. நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். සමහර අලාභ පිළිගන්න சில සූදානම්. நேரத்தில் எங்கட விருப்பத்தின் போய் வெட்கப்பட்டு, සමහර අපගේ කැමැත්තෙන් කියලා ලැජ්ජාවටපත් වෙලා துக்கப்பட்டு, දුක් වෙලා துக்கத்தை இஷ்டப்பட்டு, ඒ දුක ප්‍රිය වෙලා சரி அது அதுக்கு பிறகு சொல்லுவோம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ඊට පස්සේ අපි කියනවා ස්වාමීන් වහන්සේ බලාගන්නේ. எங்கட விருப்பத்தில் நடந்த பிறகு අපගේ කැමැතට සිදුනම් පසුව அதுக்கு பிறகு ஒரு 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 சின்ன ஒரு சாட்சி ஒன்று சொல்லுவோம், ඊට පුංචි සාක්ෂියක් කියනවා கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். දෙවියන් වහන්සේ බලාගන්නේ. இஷ்டப்பட்டு போய் අපි කැමැත්තෙන් ගිහලා கஷ்டப்பட்டு අපි වේදනාව විඳලා நஷ்டப்பட்டு අලාභ වෙලා அதை திரும்ப இஷ்டப்பட்டு ඒක නැවත ප්‍රිය වෙලා அதை ஏற்றுக்கொண்டு ඒක පිළි අරගෙන இப்ப என்ன சொல்லுவோம்? දැන් මොනවද කියන්නේ? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ස්වාමීන් වහන්සේ බලාගන්නේ. இப்படி எல்லாம் இல்ல, මේ ආකාරයෙන් இப்படி නොවේ. போக முடியாது. මේ යන්න බෑ. சொல்லுங்க அல்லேலூயா. කියන්න හලලූයා. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපා. எதுவானாலும் කුමක් සිදු වුණා? எதுவானாலும் කුමක් සිදු වුණා? மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வோம், ප්‍රීතිය සමග ඉන්න மகிழ்ச்சியா இருக்க நடந்து கொள்வோம். ප්‍රීතිය සමග ඉමු. அங்க ஏசாயா புத்தகம், ඒසායා පොත ஏசாயா புத்தகம் 58 ඒසායා 58 58 13 14 ஒரு வாசிப்போம். 13 14 කියවමු. இன்றைய நாள் අද දවසේ மனமட்சி நாள், ප්‍රීතිය සමග ஓய்வு நாள், සබත් දවස பரிசுத்த நாள். සුද්ධ වූ දවස. ஆகவே இந்த நாட்கள்ல එම නිසා මේ දවස්වල நாங்கள் செய்ய வேண்டிய பகுதிகள், අපි என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாள மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளென்றும் மகிமை உள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் விரும்பினது வரும். சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලලූයා. இன்னைக்கு எழும்புறதே கஷ்டமா இருக்கும். sorry இன்றைக்கு நாள் எழும்புறதா අද இருந்தா දවසේ නැගිටීමත් අපහසුයි. ஒரு மாதிரியா தான் இருக்குது, යම් කිසි අපහසුතාවයක් තියෙනවා. கஷ்டமா இருக்குது, අමාරුයි. ஆறுதல் இல்ல. සැනසීමක් නැහැ. இன்றைக்கு தான் படுக்கிற நாள், අද තමයි නිදින இன்றைக்கு දවස. தான் தூங்குற நாள். අද පොඩ්ඩක් නිදින දවස. கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் மாத்தினா எப்படி இருக்கும்? පොඩ්ඩක් වෙලාව පොඩ්ඩක් වෙන් කරොත් කොහමද? சில இடத்துல 9:30க்கு, සමහර ස්ථාන 9 මාට. 9:30 முடிய சாப்பாடு, ඒ 9 මාට පස්සේ කෑම. இப்படிலாம் இருக்கு. මේ ඔක්කොම තියෙනවා. இப்படிலாம் இருந்தா நல்ல நல்ல. මේ ඔක්කොම තිබුණොත් යාපාත්. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලලූයා. இது இந்த நேரம்னா காலையில நாங்க ரொம்ப நேரத்தோட எழும்பணும். මේ දවස් තමයි පොඩ්ඩක් කලියුම නැගිටිය යුතුයි. அத மனமகிழ்ச்சி மாதிரி என்ற இல்ல, ඒක ප්‍රීතිමත් සමග නොවේ. சந்தோஷமா என்றது இல்ல, සතුටක් නැහැ. சந்தோஷமா நினைக்கிறது இல்ல. අපි ප්‍රීතිය සමග හිතන්නේ ஆனா නැහැ. அன்றைய நாள் எப்படி இருக்குது? ඒ දවස කොහොමද තියෙන්නේ? இஷ்டமானதை செய்கிற நாள். අපගේ කැමැති ලෙස කරන්නා වූ அன்றைக்கு දවස. சில நேரத்துல அன்றைக்கு ஞாயிறு லீவை போட்டு සමහරට ඉරු දින නිවාඩුවක් දාලා அன்றைக்கு தான் ஏதாவது விசேஷமா செய்வோம். එදා තමයි විශේෂ ලෙස යමක් முக்கிய කරන්නේ. நாளா இருக்கும், ඒ වැදගත් වූ දවස. முக்கியப்படுத்துற நாளா ඒ இருக்கும். වැදගත් කරන්නා වූ දවස. அன்றைக்கு தான் ஏதாவது டாக்டரை பாக்குற நாளா இருக்கும். එදා තමයි වෛද්‍යවරයෙක්ව බලන්නා වූ දවස. அன்றைக்கு தான் யாரையாவது சந்திக்கிற நாளா இருக்கும். එදා දවස තමයි කාව කවර හමු වෙන්නා වූ දවස. தேவனை சந்திக்காம, දෙවියන් වහන්සේ හමු වෙන්නේ නැතුව. தேவனை சந்திக்காம, දෙවියන් වහන්සේ හමු වෙන්නේ නැතුව. தேவனோட பேசாம, දෙවියන් වහන්සේ සමග කතා කරන්නේ தேவனுக்கு නැතුව. முக்கியத்துவம் கொடுக்காம, දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානය දෙන්නේ தேவனுடைய නැතුව. வார்த்தையிலே நாங்கள் அங்க ஆழமாய் போகாமல், දෙවියන් වහන්සේගේ වචනේ ගැඹුරට அதை යන්නේ නැතුව. விரும்பாமல், ඒක ප්‍රිය වෙන්නේ නැතුව. அவருடைய சமூகத்தை விரும்பாமல், උන්වහන්සේගේ අභිමුඛය அந்த ප්‍රිය වෙන්නේ நேரத்துல නැතුව. காத்திருக்க விரும்பாமல் උන්වහන්සේ තුළ බලා සිටින්නේ செய்கிற නැතුව. எந்த காரியங்களும் කරන කිසිම දෙයක්ම வீணா போயிடும், ඒක අපත යනවා. வீணா போயிடும். ඒක අපත යනවා. அருமையா தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව அங்க දරුවනේ வாசிச்சு பாருங்க. ඔබ කියවලා බලන්න. உனக்கு இஷ்டமானது செய்யாத, ඔබගේ කැමැත්ත නොකරන්න. உன் கால் போனபடி போகாத, ඔබගේ පය යන්න ඇති මාර්ගයෙන් නොයන්න. உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் ඔබගේ කැමැත්ත නොකරන්න. நடவாமலும் ඔබේ මාර්ගය ඇසිරෙන්නේ இந்த නැතුව. சொந்த பேச்சு கூட பேசலாது. නුඹගේ ඉස් වචන කතා නොකර. அப்படின்னு சொன்னா அங்க நானே தேவன் என்று அமர்ந்திருந்து
මම ස්වාමීන් වහන්සේ කියලා அறிந்து විශ්වාස கொள்ளுங்கள். දැනගන්න. அன்றைக்கு அப்படின்னா நாம ஆண்டோடைய சமூகத்துல இருக்க வேண்டி இருக்குது. අපේ එදා දවසේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටිය යුතුයි. எங்களுடைய நாளாந்த வேலை செய்யத்தான் வேணும். අපගේ දිනපතා කාර්යයන් කළ යුතුයි. நாளாந்த காரியம் செய்யத்தான் வேணும். දිනපතා කාර්යයන් කළ යුතුයි. சமைக்கத்தான் வேணும். උයන්න ඕනේ, சாப்பிடத்தான் வேணும். කන්න ඕනේ. தேவைகள் இருக்குது. අවශ්‍යතාවයන් තිබෙනවා. ஆனா மிஜி நேரம் தேவையில்லாத வேலை செய்யலாது. නමුත් අමතර වෙලාවෙදී රාජකාරී வேண்டாத வேலை செய்ய முடியாது. එපා කියන දේවල් කරන්න හොඳ නැහැ. அன்றைக்கு நாள் தேவனுடைய நாள். එදා තමයි දෙවියන් වහන්සේගේ அங்க දවස. 14வது வசனம் இப்படி சொல்லுது. 14 වෙනි වාක්‍යය මෙයා வாசிங்க 14வது வசனம். மனமகிழ்ச்சி எப்படி வரும்? ඒ ප්‍රීතිය කොහොමද එන්නේ? அங்க இவைகளெல்லாம் செய்கிற போதுதான் வரும். මේ සියල්ල කරන මොහොත තමයි එන්නේ. மனமகிழ்ச்சி கற்றிடத்துல இருந்தால் தான் வரும். ප්‍රීතිය ස්වාමින් වහන්සේ තුළ සිටියොත් තමයි එන්නේ. தேவனுடைய நாளை மகிமை என்று எண்ணினால் தான் வரும். දෙවියන් වහන්සේගේ දවස මහිමෙන් ඉතුරු මොහොත තමයි එන්නේ. அந்த இடத்துல நீ சொந்த பேச்சு பேசாமல் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவனுக்குரியதை கேட்டால் தான் வரும். ඒ ස්ථානී වචන කතා නොකර දෙවියන් වහන්සේ තුළ කාරණාවල් දැන සිටියොත් තමයි එන්නේ. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ස්වාමින් වහන්සේ කරේ ප්‍රීතිමත් වන්නේය. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி පොළවේ උසස් මතුවේ ඔබ නැගිටින්නට සලසා உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. නුඹේ පිය වූ යාකෝබ්ගේ උරුමයෙන් ඔබ පෝෂණය කරන්නේ මේ මක්රා ස්වාමින් වහන්සේගේ මුඛයෙන් அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ. மகிழ்ச்சி எங்கே இருக்குது? ප්‍රීතිය කොයි ස්ථානයේ மகிழ்ச்சி තිබෙන්නේ? எங்கிருந்து வரும்? ප්‍රීතිය කොයි ස්ථානයේ தேவனுடைய තිබෙන්නේ? சமூகத்துல இருந்து දෙවියන් வரும். වහන්සේගේ අභිමුඛයෙන් ඉඳලා தேவனுடைய එන්නේ. சமூகத்துல இருந்து දෙවියන් வரும். වහන්සේගේ අභිමුඛයෙන් ඉඳලා தேவனுடைய එන්නේ. பிரசனத்துல இருந்து දෙවියන් வரும். වහන්සේගේ අභිමුඛයෙන් தேவனிடத்துல இருந்து வரும். දෙවියන් වහන්සේ තුල தேவனுடைய வார்த்தையில இருந்து දෙවියන් வரும். වහන්සේගේ වචනය තුල அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ. இந்த நாளை மனமகிழ்ச்சியா எண்ணு. මේ දවස ප්‍රීතිමත්ව සිටින්න. இந்த நாளை மனமகிழ்ச்சியா எண்ணு. මේ දවස ප්‍රීතිමත්ව සිටින්න. சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷப்படு. ප්‍රීතිමත් වෙන්නව ස්ථානේ ප්‍රීතිමත් වන්න. துக்கமா இருந்தாலும் நீ தேவனை நோக்கி பார். දුකෙන් සිටියත් දෙවියන් වහන්සේ කෙරේ බලන්න. சந்தோஷமாயிரு. ප්‍රීතිය සමග ඉන්න. தேவன் நல்லவர். දෙවියන් වහන්සේ ආපත්. தேவன் நல்லவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ආපත් සිටිනවා. தேவன் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். දෙවියන් වහන්සේ ප්‍රීතිය දෙන්නව දෙවියන් වහන්සේ. நாங்க எதிர்பார்க்கிறது அவரிடத்திலிருந்து வரும். අපි බලා සිටින කාරණා උන්වහන්සේ තුලින් නේ. சொல்லப்படுது விரும்பினது வரும். කියනවා අපි ප්‍රිය වෙන දේ ළඟා நீ වේ. விரும்பினது வரும். අපි ප්‍රිය වෙන දේ ළඟා நீங்க වේ. விரும்பினது தேவனிடத்திலிருந்து வரும். ඔබ ප්‍රිය වෙන දේ ස්වාමින් වහන්සේ කෙරෙන් ළඟා වේ. வர்றதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? ඒක ලබා ගන්න මොනවද කරන්න ඕනේ? காத்திரு. බලා සිටින්න. ஆண்டுடைய சமூகத்திலே இரு. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛේ தேவனுடைய நாள மனமகிழ்ச்சி என்று எண்ணு. දෙවියන් වහන්සේගේ දවස ප්‍රීතිමත්ව සිතන්න. தேவன் நன்மை செய்வார். දෙවියන් වහන්සේ ආපත කරනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தேவன் நல்லவராகவே දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ආපත සිටිනවා. தேவன் நல்லவராகவே දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ආපත அவர் සිටිනවා. நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். උන්වහන්සේ ආපත කරනවා. எங்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்ள கூடாது. අපගේ පය අස් වෙන්න හොඳ නැහැ. நாங்க அதுக்கு பிறகு சொல்ல முடியாது. අපිට ඊට පස්සේ කියන්න බෑ. சொல்ல முடியாது. කියන්න බෑ. தேவன் பார்த்துக் கொள்வார். දෙවියන් වහන්සේ බලාගන්නේ. எங்க இருக்கணும் அங்க இருப்போம். අපි කොයි ස්ථානෙ දිනුනේ ඒ ස්ථානෙ ඉන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. மூன்றாவது குறிப்பாக තුන්වෙනි කරුණ නම්. மூன்றாவது குறிப்பாக තුන්වෙනි කරුණ வாசிப்போம் சங்கீதம் 28:7. ගීතාවලිය 28:7. சங்கீதம் 28:7 வாசிப்போம். ගීතාවලිය 28:7. கர்த்தர் என் பெலனும் கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். அவரை நம்பி என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ආපත්. விரும்பினது வரும். ඔබ ප්‍රිය වෙන දේ ළඟා முதலாவது වේ. நீ காத்திரு. මේ උදෙස ඔබ බලා සිටින්න. இரண்டாவது நீ மகிழ்ந்திரு. දෙක ඔබ ප්‍රීතිය සමග ඉන්න. மூன்றாவது நம்பிக்கையாயிரு. තුන්වෙනි එක ඔබ බලාපොරොත්තු සමග ඉන්න. நம்பிக்கையாயிரு. බලාපොරොත්තු இந்த සමග ඉන්න. ரெண்டு காரியங்களையும் காத்திருக்கவும் மகிழ்ந்திருக்கவும் செயல்படுகிற போது මේ කරුණු දෙක ඔබ බලා සිටීමද ඔබ ප්‍රීතිය සමග ඉන්න මොහොතේ. சொல்லுங்க அல்லேலூயா. කියන්න හලලුයා. அல்லேலூயா. හලලුයා. அது எல்லாமே தொடர்ந்து வரும். ඒ සියල්ල නොකොඩවා හේයි. காத்திருக்கணும், බලා සිටිය යුතුයි. மகிழ்ந்திருக்க வேண்டும். ප්‍රීති වන්න ඕනේ. அங்க வாசிக்கிறோம். අපි කියවනවා. அப்பதான் சொல்லுவோம், එතකොට තමයි කියන්නේ கர்த்தர் என்னுடைய பெலன், ස්වාමින් වහන්සේ මගේ ශක්තිය. அவர் என்னுடைய கேடகம். උන්වහන්සේ මගේ පලිය. நான் அவரை நம்பி இருக்கிறபடியால මම උන්වහන්සේ විශ්වාස කරන නිසා நான் சகாயம் பெற்றேன். මම උපකාර ලැබුවේ நான் මේ. சகாயம் මම பெற்றேன். උපකාර ලැබුවේ මේ. அவரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். උන්වහන්සේගෙන් උපකාරය நான் ලැබෙනවා. நம்பினது வரும். මම ප්‍රිය වෙන දේ. இதெல்லாம் நாங்க ஒழுங்காய் செய்கிற போதுதான் මේ සියල්ල නිශ්චයාකාර நாங்க කරන මොහොතේ தேவனிடத்திலிருந்து තමයි பெற்றுக்கொள்ள අපි முடியும். දෙවියන් වහන්සේ තුලින් ලබා ගන්න தேவன் පුළුවන්. எப்படியும் அற்புதம் செய்வார். දෙවියන් වහන්සේ කොහොම හරි කරයි. தேவன் எப்படியும் அற்புதம் செய்வார். කොහොමද දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයි. அவருக்கு பிரியமானதை கேட்கிற போதெல்லாம் அற்புதம் செய்வார். උන්වහන්සේට ප්‍රිය දේවල් ඉන්න මොහොත ආස්කම් කරනවා. வேதத்துல வசனம் இருக்கிறது. වචනයක් நாங்க තියෙනවා. அந்த வசனம் எல்லாம் போட்டு ஜெபிக்கலாம். අපි පද ඔක්කොම දාලා යාඥා කරනවා. உம்முடைய நாமத்தால் எதை கேட்டாலும் நீ செய்வீர் என்று சொல்லி இருக்கிறீர். ඔබ වහන්සේගේ නාමයෙන් ඉල්ලන දේ ඔබ වහන්සේ
ලබා දෙන්න ஆண்டவரே இந்த කිව්වනේ. வார்த்தையின்படி எனக்கு செய்யும். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පරිදි මට කරන්න. நான் உம்முடைய பிள்ளை, මම ඔබ වහන්සේගේ දරුවා. நான் உம்முடைய பிள்ளை. මම ඔබ වහන්සේගේ දරුවා. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයෙන් මම බලා සිටිනවා. பல காரியங்களை போடலாம், බොහෝ කාරණාවල් දාන්න පුළුවන්. ஆனா காத்திருக்கணும், නමුත් බලා සිටිය යුතුයි. மகிழ்ந்திருக்கணும். ඔබ ප්‍රීතිය විය යුතුයි. இப்ப நம்பி இரு, දැන් බලාපොරොත්තු වන්න. அவரால் மாத்திரம். උන්වහන්සේට පමණයි. சொல்லுங்க, அவரால மாத்திரம். කියන්නේ උන්වහන්සේට පමණයි. அவரால மாத்திரம். උන්වහන්සේ තුලින් என்ன පමණයි. தெரியுமா? මොනවද දන්නවද? நன்மையை காணும் வரை යාපත දකින්න அவர் තුරා. சொல்லுகிறார், நான் சகாயம் பெற்றேன். උන්වහන්සේ කියනවා මම උපකාරය எப்படி ලැබුවා. சகாயம் பெற்றேன்? කොහොමද උපකාරය ලැබුවේ? எல்லாம் சொல்றேன், என்னுடைய பெலன் அவர், මගේ ශක්තිය උන්වහන්සේ. கேடகம் මගේ அவர், ඵලය උන්වහන්සේ. அரண் அவர், මගේ ශක්තිය උන්වහන්සේ. சகலதும் அவர். සියල්ල උන්වහන්සේ. ஆகவே எனக்கு அங்க இருந்துதான் சகாயம் ඒ வந்தது, නිසා උන්වහන්සේ තුලින් මට උපකාරය அங்க ලැබෙන්නේ. இருந்துதான் நன்மை வந்தது. ඒ ස්ථානෙන් තමයි මට යාපත එන්නේ. பாருங்க, அங்க இருந்தபடியால் எல்லாம் அந்த அவருடைய சமூகத்தில் இருந்தபடியால், උන්වහන්සේගේ අභිමුඛයේ සිටිය නිසා. பிரசனத்தை ඒ அறிந்தபடியால், වචනේ දැන සිටිය නිසා. அவரால்தான் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் இருந்தபடியால், උන්වහන්සේ තුලින් ප්‍රීතිය වෙනවා කියලා උන්වහන්සේගේ අභිමුඛයේ සිටිය නිසා. இப்ப எனக்கு நம்பிக்கை வரும், දැන් බලාපොරොත්තුවක්. நம்பிக்கை வரும். බලාපොරොත්තුවක් එනවා. நம்முடைய காரியங்கள் நடக்கிறதுக்கு ஏதுவாய் வழிகள் திறக்கப்படும், අපගේ කාරණාවල් සිදු වෙන පිණිස මාර්ගවල් විවෘත වෙනවා. வழிகள் திறக்கப்படும். මාර්ගවල් විවෘත වෙනවා. அங்கே ஏசாயா 26:3 சொல்லுகிறது. ඒසාය 23 කියනවා. ஏசாயா 26:3 ඒසාය 23 வாசிப்போம். කියවමු. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டு உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிற உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලලුයා. அல்லேலூயா. හලලුයා. அங்க என்னத்தை பார்க்கிறோம்? ඒ මොනවාද බලන්නේ? அதாவது காத்திருக்கிறவனுக்கு බලා සිටින මනුෂ්‍යයාට தேவன் வார்த்தையை கொண்டு பேசுவார். දෙවියන් වහන්සේ වචන වලින් කතා அவருக்கு ஒரு කරනවා. உறுதி கிடைச்சிடும். ඔට ස්ථිරභාවයක් එනවා. நம்பி இருக்கிறபடியால, ඒ බලාපොරොත්තු වෙන නිසා. அங்க மகிழ்ந்திருக்கிறபடியால, ප්‍රීතියෙන් ඉන්න නිසා. அவனுக்கு இன்னொரு உறுதி, ඔට තවත් இன்னொரு ස්ථිරභාවයක්. பலன், තවත් ශක්තිය. இன்னொரு தைரியம், තවත් ධෛර්යවන්තකම. பூரணம் සම්පූර්ණය. எல்லாமே இருக்குது. සියල්ල තිබෙනවා. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හලලුයා. கர்த்தர் நல்லவர். தேவன் வாசி எல்லாமே யாப்பா. படிப்படியாய் நாங்கள் கடந்து போக வேண்டியவளா இருக்கு. සියල්ල කාර්යවලදී පියවරෙන් පියවර ගමන් කළ යුතුයි. படிப்படியாய் கடந்து போக வேண்டி இருக்கிறோம். පියවරෙන් පියවර ගමන් කළ அங்க යුතුයි. வாசிக்கிற போது අපි කියවන அங்க මොහොතේදී அங்க நீதிமொழி 13:12 ඊට උපදේශ 13:12 நெடுங்காலம், දීර්ඝ කාලයක්. நீண்ட காலம், දීර්ඝ කාලයක්. நீண்ட காலம் දීර්ඝ කාලයක්. காத்திருக்கிறதுனால බලා සිටින නිසා இருதயம் இளைத்து போகும். අදවත මැලවිලා යයි. இளைத்து போகும், අදවත මැලවිලා යයි. இளைத்து போகாது. ඒක මැලවිලා යන්නේ சொல்லுங்க නැහැ. அல்லேலூயா. කියන හලලුයා. எல்லாம் படிப்படியா வருகிற போது සියල්ල පියවරෙන් அது පියවර ලැබෙන உனக்கு මොහොතේ பெலனாய் மாறும். ඒක ශක්තිමත් அது වෙනවා. உங்களுக்கு பூரணமாய் ඒක மாறும். ඔබට සම්පූර්ණ වෙනවා. பூரணமாய் மாறும். ඒක ඔබට සම්පූර්ණ වෙනවා. சமாதானம் வரும். සමාදානය ඇති වෙනවා. சகலது நன்மைக்கு ஏதுவாய் සියල්ල යාපත කරා සිදු சகலது වෙනවා. நன்மைக்கு ஏதுவாய் සියල්ල நடக்கும். යාපත කරා සිදු වෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ நாங்கள் காத்திருக்கிறது අපි බලා සිටින්නේ சில நேரம் தாமதப்படுத்துறது இல்லை என்ற அர்த்தம் அல்ல. සමාඩ ප්‍රමාදනක කාරණාව නොවේ. தேவன் இடத்துல காத்திருக்கிற போது அது இழைக்க பண்றது இல்லை என்ற அர்த்தம் அல்ல. දෙවියන් වහන්සේගේ කාරණාවල් බලා ஏதோ සිටින මොහොතේ பெரிதான ප්‍රමාදනක காரியம் කාරණාව கிடைக்க වේ. போகுது. මාතු දෙයක් සිදු වෙන්නට යනවා. நாம நினைத்ததை விட மேலாக பண்ணுவார். අපි සිතන විදිහේ මාතු දෙයක් நாங்கள் කරනවා. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் செய்ய வல்லவராய் අපි இருக்கிறார். ඉල්ලනවත් යදිනතර උන්වහන්සේ අධික ලෙස කරනවා. பெரியவர். උන්වහන්සේ උසස්. நம்முடைய நினைவு சின்னன். අපගේ කල්පනාවන් පුංචි. நாம சில வேளை டொபிக்கு ஜெபம் பண்ணியிருப்போம், සමාඩ අපි ටොපි උදෙසා යාඥා කළ ඇති. சில வேளை அது கண்டோசா வரும். සමාඩ එක ප්‍රීතිය වෙනවා. கண்டோஸுக்கு ஜெபம் பண்ணியிருப்போம், සමාඩ කැන්ඩෝස් උදෙසා යාඥා කළ ඇති. சில வேளை அதை விட நல்லது வரும், සමාඩ ඊටත් වඩා හොඳ දේවල් சில වලට. வேளை அது தெரியாது, அதுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியாது ඊට எனக்கு. එළින් මොනවද කියලා අපි දන්නේ சொல்லுங்க නැහැ. அல்லேலூயா. කියන් හාලලූයා. அல்லேலூயா. හාලලූයා. உங்களோட நினைவு கொஞ்சம், ඔබගේ කල්පනාවන් පුංචි. தேவனுடைய நினைவு பெருசு. දෙවියන් වහන්සේගේ කල්පනාවන් தேவனுடைய විශාලයි. நினைவு பெருசு. දෙවියන් වහන්සේගේ කල්පනාවන් විශාලයි. தாமதம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. ප්‍රමාදය කියන එක ලැබෙන්නේ නැහැ කියන தாமதம் අර්ථය නෙවෙයි. கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ප්‍රමාදය කියන්නේ අත්හැරනු ලැබුවා කියන කාරණාව නෙවෙයි. உங்களுக்கு தான் இறுதியம் கிடைக்கும், ඔබට තමයි පැකිලීම තිබෙන්නේ. தேவனுக்கு இறுதியம் கிடைக்காது. දෙවියන් වහන්සේට அவர் පැකිලීම களைச்சு නැහැ. போக மாட்டார். උන්වහන්සේ පැකිලිලා යන්නේ உங்களோட නැහැ. ஜெபத்தை கேட்டு, ඔබගේ යාඥාව ලස්සමින් உங்களோட தொந்தரவை கேட்டு, ඔබගේ මොරගැසීම අසමින් உங்களோட தொந்தரவை கேட்டு, ඔබගේ කනස්සල්ල අසමින් உங்களோட அலட்டல், நம்முடைய அலட்டல் நான் கேட்டு ඔබගේ කෙඳිරින් අසලා அவர் களைச்சு போக மாட்டார். උන්වහන්සේ මැලවිලා යන්නේ நமக்கு தான் சில நேரம் களைப்பு வரும், අපිට තමයි පැකිලීම එන්නේ. இளைப்பு வரும், අපිට சோர்வு வரும், අපිට කම්මැලිකම් එනවා. பலவீனம் வரும். දුබලතාවයන් එනවා. இதோட நிறுத்துவோம் මේක සමග අවසන් කරමු. அப்படின்னு நினைவும் வரும்.
ඒම කියලා කල්පනාවකුත් තියෙනවා. அவருக்கு அப்படி ஒன்றும் ஆகாது. උන්වහන්සේට කිසිවක් එන්නේ නැහැ. எல்லாம் சரியா நடக்கும். සියල්ල යහපත් ලෙස සිදු වෙනවා. ஹalleluya. හalleluya. இந்த மூன்றை நாங்க படிப்படியாய் செய்கிற போது මේ තුනම පියවරෙන් පියවර අපි කරන මොහොතේදී காத்திருக்கவும், බලා සිටින්නත්, மகிழ்ந்திருக்கவும், ප්‍රීතිමත් ඉන්නවා, நம்பி இருக்கவும், බලාපොරොත්තු වෙන්න, தொடர்ந்து செயல்படுகிற போது නොකොඩුවක් ක්‍රියාත්මක කරන මොහොතේදී தேவன் பெரிய காரியம் செய்வார். ආමෙන්. දෙවියන් වහන්සේ මාතුව දේව தேவன் කරනවා. அற்புதம் செய்வார். දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයි. அருமையான தேவனுடைய பிள்ளை, යහපත් දේව දරුවනේ, ஒன்றை கவனித்துக்கொள். එකක් අවධානය යොමු කරන්න. எனவே එම නිසා விரும்பினது கிடைக்கும் ඔබ வரை ප්‍රිය වෙන දේ ලැබෙන තුරා தேவனோடு உறவாடு, දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාව වෙන්න, காத்திரு, බලා සිටින්න, மகிழ்ந்திரு, ඔබ ප්‍රීතිවන්න, நம்பியிரு. බලාපොරොත්තු වෙන්න, சரியானதை பெற்றுக்கொள்வோம். හරි දේ ලබා ගන්නවා. சரியானது நமக்கு கிடைக்கும். හරි දේ අපිට ලැබෙනවා. நம்பினது வரும். අපි බලාපොරොත්තු වුණු දෙයි. ஆமென். ආමෙන්. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஜெபம் பண்ணி நிற்கிறேன் நல்ல பிதாவே. යාඥා කරන යහපත් පියාණනි.